ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷில் ப்ரோஸ் அண்ட் ஆத்தர் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நியூ புக்கில். ஓகே, 10th சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ப்ரோஸ் அண்ட் ஆத்தர் நேம் வந்து எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இது வந்து 10th புக்கு. ஸோ புக் வைஸ் பார்த்துட்டே வரலாம். ஓகே, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயமோ ஃப்ளஹர்ட்டி வந்து எழுதியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனால் கூட நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிப்போம், நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி ஃப்ளைட்டில் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி லை பண்ணுவோம். ஓகே, பொய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நைட் த கோஸ்ட் காட் இன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கோஸ்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் க்ரூவர் தம்பர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ தம்பரை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இடி மின்னல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கோஸ்ட்டை காமிப்பாங்க ஒரு நைட்டில். ஸோ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஐஸ்வர்யா ராய் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டிக் அப்படின்றது வந்து நீங்கள் அட்டிகை, அதாவது நெக்லஸ், அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் அந்த மாதிரி போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் லெசன். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் டவுடட் வந்து எழுதியிருக்காங்க. லாஸ்ட் லெசன் அப்படின்றதையும் வந்து நம்ம ஹிண்ட் வேர்டாக எடுத்துக்கலாம். ஸோ அல்ஃபோன்ஸ் அப்படின்னு இருக்க ஆல் ஃபோன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஃபோனுமே எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் நம்ம கீழே போடல எதுவும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அது டெட் ஆகும். டிஇடி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டையிங் டிடெக்டிவ். இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் கானன் டோலி வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஹிண்ட் வேர்டாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுலையும் இல்லை கேனல். ஓகே, கேனல் அந்த கம்மாய் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆற்றுல குளத்துல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அங்கே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க, டை ஆகிடுவீங்க. ஸோ டிடெக்டிவ், போலீஸ் அந்த மாதிரிலாம் வச்சு உங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டோலி வச்சு எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th நியூ புக் ப்ரோஸ் அண்ட் ஆத்தர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த லேர்னிங் கேம். இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ கேம் அவரை பார்த்து தான் நிறைய பேர் வந்து கிரிக்கெட் இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். பாண்ட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ட்ரீஸை சம்மந்தமாகவே நிறைய எழுதியிருப்பார். ஓகே, ஸோ அனா பாண்ட் இதெல்லாம் அந்த ஃபெவிகால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கார்பெண்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரீஸு இந்த வுட் இந்த மாதிரி அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாண்ட், ஓகே, அனா பாண்ட், ஃபெவிகால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரஸ்கின் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்ட் மேன் ரிவர். இது வந்து ஒரு ட்ராமா. ஓகே, இது வந்து ஒரு ட்ராமா. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓல்டு மேன் அப்படின்னாவே அவருக்கு பேர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி அந்த மாதிரி தானே பேர் இருக்கும். இப்போ வந்து எல்லா நேம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வந்துச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி இந்த மாதிரி தான் பேரெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 ஆரஞ்சஸ். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் நாக்டன் வந்து எழுதியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஆரஞ்சஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பில் போட்டு தான் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் த எலெக்சர் ஆஃப் லைஃப் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்.சி.வி. ராமன் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ராமர் பாலம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இருக்கும், வாட்டருக்கு, அதாவது ஓஷன் நடுவில் இருக்க மாதிரி, கடலுக்கு நடுவில் தான் ராமர் பாலம் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இது யார் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம் தான். ஓகே, இந்த 0 to infinity அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் வந்துடும். ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜம் அப்படின்றத வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே லெட்டர். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ் ஞாபகம் வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், மாமான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பர்த்டே அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கள விட குழந்தைங்களுக்கு தான் பர்த்டே கேக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. குழந்தைங்களை வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா 8th நியூ புக்கை நோஸ் ஜுவல். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி வந்து எழுதியிருக்காங்க.
ஸோ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸ் ஜுவல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ராணி கேரக்டர்லாம் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நோஸ் ஜுவல், அந்த மூக்குத்தி மாதிரி இந்த மாதிரி புல்லாக்குள்ள சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு தான் வந்து ஒரு ராணி இருப்பாங்க. ஸோ ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் இப்போ இல்லை மூக்குத்தி நோஸ் ஸ்டட்லாம் யாரும் யூஸ் பண்ணல. ஸோ ஜுவல் அப்படின்னாவே ராஜா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்தனியல் ஹத்ரான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவில் ஐசக் நியூட்டன் வராங்க. ஓகே ஐசக் நியூட்டன் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் வராங்க. ஓகே அவர் நான் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கனவுல வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐசக் நியூட்டனும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் உங்கள் கனவுல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமினிசன்ஸ். இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் டாகூர் வந்து எழுதியிருக்காங்க. RERA அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி சீன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மினி சீன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரவீந்திரநாத் அப்படின்ற கதை நீங்கள் கேந்திரநாத் பத்ரநாத் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேவோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் த பென்ஸ்டாக். இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கெலாக் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஜாக் அப்படின்ற பையன் வந்து ஒரு கடைக்கு போனான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவன் போயிட்டு பீன்ஸ் வாங்கிறதுக்கு போனான். பட் இப்போ கடைக்காரங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கண்ணெல்லாம் அலையப்பாயும் இல்லையா. ஸோ பார்த்தவொன்னே அவனுக்கு கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு, அதையும் சேர்த்து வாங்கின்னு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகே இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமா ராமன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எட்கர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. எட்வைட்டாக இருக்கான், இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டோன் கவர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிர்குன் ஸ்ரீவத்சவ் அப்படின்ற ஃபீமேல் இவங்க அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு ஸ்டோன் கார்வர்னாவே உங்களுக்கு சிற்பி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துடும். ஸோ SIR சிர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சிற்பம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னி பை ட்ரெயின். இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்னி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏப்ரல் மே அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ்ஸ் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஜூலையில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஜூலை அப்படின்ற மாதிரி ஜூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேர்னி பை ட்ரெயின். ஸோ உங்கள் பாட்டி வீட்டுக்கு அதெல்லாம் போயிட்டு நீங்கள் திரும்பி ரிட்டர்னு வந்துட்டு இருப்பீங்க ஜூலை மாதத்தில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேயோட நேம் வந்து ஜானியரி. ஸோ யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லோட்டி ப்ரௌன்டி அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ப்ரௌன்டி. ஓகே ஸோ நீங்கள் வந்து இங்கே ஹிண்ட்டோட என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ லோட்டி பை அந்த கேக் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே லோட்டி பை. நீங்கள் ஒரு ஷாப் போகிறீங்க, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோட்டி பை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண் ஐ வந்து அதை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கும், அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அதை பாட் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கு. ஸோ சீ டர்ட்டில்ஸ். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீகர் தத்தாத்ரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ டர்ட்டில்ஸ் ஆமை வந்து ஒரு அவதாரமாக வந்து கடவுளை நம்ம பார்க்குறோம். சீ டர்ட்டில். ஓகே கடல்லேருந்து வர மாதிரி அவதாரமாக நம்ம கடவுளை பார்க்குறோம். ஸோ அதை வந்து தத்தாத்ரி அப்படின்றதும் ஒரு சுவாமி அந்த மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சி அப்படி இல்லைன்னா ஷி. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனின்னு ஒன்று இருக்கும், ஆக்சுவலி போயமில் வரும். ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து டர்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டுக்காண்டி. ஓகே அதை மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வந்துடும் தத்தாத்ரி அப்படின்ற மாதிரி. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when the trees walked. நான் அப்பயே சொன்னேன் ட்ரீ அப்படின்லாம் வந்துச்சுனாவே ரஸ்கின் பாண்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ட்ரீ வாக்டு யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காங்க. ட்ரிப் டு ஊட்டி வந்து ஒரு லெட்டர் தான். ஸோ லெட்டர் பை மெர்லின் அப்படின்ற மாதிரி லவ்விங் அந்த மாதிரி வரும். லவ்விங் ஃப்ரம் லவ்விங் மெர்லின் அந்த மாதிரி வரும். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ்
அவங்க அதாவது ஆசிரியர்களே வந்து எழுதியிருப்பாங்க அடாப்ட் பண்ணி அதில் இருந்தால் நான் எடுத்து. ஸோ எதுக்கெல்லாம் மட்டும் ஆத்தர் நேம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.